லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. லக்கி பாஸ்கர் யாரா ஹீரோ யாரா டைரக்டரே தெரியாம இதை பத்தி என்னடா பேசுற அப்படின்ற மாதிரி சொன்னா, டைரக்டர் வந்து வெங்கி அட்லூரி இருக்கார்ல, நம்ம வாத்தி படம் எடுத்தாரு தனுஷ் வச்சு. ஸோ அவர் டைரக்ஷன்ல ஜி பிரகாஷ் குமார் அந்த காம்போ வந்து மறுபடியும் வந்து இந்த வாவாத்தி பாடல் சென்சேஷனல் ஹிட்டுக்கு அப்புறமா வந்து இவங்க காம்போ மறுபடியும் சேர்த்து துல்கர் சல்மான் அப்புறம் மீனாட்சி சௌரி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடலை பத்தி தான் நாம டீகோட் பண்ண போறோம். ஏன்னா வாவாத்தின்றது எவ்வளவு பெரிய சென்சேஷனல். சோ அதனால அந்த பாடலுக்கு ஈடு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். சோ வாங்க பார்க்கலாம். பார்த்து நில்லுங்கப்பா, விழுந்து விழுந்துற போறீங்க. உள்ள குதிக்க போறோம் நாங்க. என்ன குதிக்க போறியா? ஆமாங்க. உள்ள சரியான ஆழமா இருக்கியா? ஏய் கொல்லாதே சாங் டீகோடிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா, நம்ம வாவாத்தி பாட்டை வந்து ஒரு மாதிரி 1 எடுத்து 5ஆம் நம்பர் வச்ச மாதிரி, 5ஆம் நம்பர் எடுத்து 1ஆம் நம்பர் வச்ச மாதிரி அதை வந்து அதுல ஒரு மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப கேவலமா சில டைம்ல வந்து அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப கேவலமா மாறிடும். ஆனா இது வந்து ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் வந்து பயங்கரமா நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாவாத்தி கிட்ட போனா கூட அது வந்து இங்க ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாவாத்தி பாட்டுல வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு சவுண்டோட ஸ்டார்ட் ஆகி இருக்கணும். அதே மாதிரி தான் பாடணும். அது வந்து ஃப்ளூட்டு, இது வந்து பியானோ, அவ்வளவுதான் மேட்டர். ஸோ அதனால அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எனக்கு பாடல் வந்து லிரிக்கா நிறைய சூப்பரா நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வாவாத்தி வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவ்வளோ கவித்துவமா இருக்காது, ஓரளவுக்கு கவித்துவமாகவும் ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப கவித்துவமா இருந்துச்சு ஒரு மாதிரி. அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பீட், அது வந்து சென்டர் பீட்ல பீட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பீட் எல்லாம் ஒரு மாதிரி வாவாத்தி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது பாடல் ஓப்பனிங்கே ஒரு மாதிரி கொள்ளாதே கொள்ளாதே கோவக்காரி கண்ணாலே சொன்னீங்க நூறு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, கொல்லாமல் கொல்லாதே கோவக்காரி கண்ணாலே சொன்னேனே, ரொம்ப கவித்துவமா ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பாடலோட லிரிக் வீடியோ ஒரு மாதிரி அதுவும் வாவாத்தியோட ஒரு ரிசம்பிள்ஸ் தான். அதுக்குள்ள வந்து ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு லிரிக் வீடியோ அதே மாதிரி, இன்ஃபேக்ட் அதே கலர் கிரேடிங் கூட சொல்லலாம் அந்த லிரிக் வீடியோல. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். சோ அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு இந்த பாடலுக்கும் அதுல நீங்க வந்து அந்த வாவாத்திய வெளியில எடுத்துட்டு அந்த பாடலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆனா சூப்பரா தான் இருக்கு பாடல். சக்திமான் வந்துட்டாரு, நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாரு, பார்லேஜி கொடுங்க சக்திமான். அந்த பாடல்ல வந்து ஒரு மாதிரி சங்கில ஒரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து என்னன்னா லிரிக்காவும் ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பாடுற விதமும் டியூனும் கூட ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. அது வந்து அது திடீர்னு பாட்டை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் எடுத்த மாதிரி சூப்பரா இருக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருது. அது வந்து என்னன்னா, இன்னிப்பாயும் அன்பே மரப்பாயும் அன்பே நெடுநேரம் ஆச்சு சிரிப்பெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கவித்துவமாகவே இருந்துச்சு. பன்னிப்பாயோ அன்பே மரப்பாயோ என்றே நெடுநேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த லைன் அது வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அது வந்து வார்த்தை தீரும் போது செல்ல மௌனம் வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வார்த்தை தீரும் போது செல்ல மௌனம் வேலை சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பிஜிஎம் அதெல்லாம் அப்படியே வாவாத்தியோட ரிசம்பிள்ஸ் தான். அதெல்லாம் சொல்லுங்க, அந்த கார்ட்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஜி பிரகாஷ் குமார் இது உங்க வேலையே, ஒருவேளை அவர் வந்து வாவாத்தி மாதிரி பாடல் கேட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியல மேபி. ஆனா அதுதான், ஏன்னா அந்த ஸ்வேதா மோகன் அந்த பாடல் இப்படியும் ஸ்வேதா மோகன் பாட வச்சிருப்பாரு. ஆனா டூயட் பாடலாம் வந்துச்சு. அப்புறம் அரவிந்த்னு சொல்லிட்டு கூட பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றவர் வந்து லிரிக் எழுதுறாரு. ஆனா லிரிக் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா பொய்டிக்கா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சரணம்ல வந்து ஃபர்ஸ்ட் சரணம்ல ஒரு மூட்ல பாடினாங்கல்ல, நான் சொன்ன அந்த மாடுலேஷனும் டியூனும் அதே மாதிரி இங்க வந்து ஃபீமேல் ஸ்வேதா மோகன் பாடுறாங்க. அதுவும் லிரிக்கா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா, உன் வேர்வை வாசம் சொல்லும் உன் பாசம் உள்ளத்தை கூசும் உன் வெட்கமே, உன் வேர்வை வாசம் சொல்லும் உன் பாசம் உள்ளங்கை கூசும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை வெட்கப்பட வைத்த ஒரு லிரிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. பூமி நின்ற போதும் எந்த நாசை உன்னை சுற்றும், பூமி நின்ற போதும் எந்த நாசை உன்னை
சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பாடலோட ஒரு டிகோடிங். என்னால் முடிஞ்சது எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா மற்றபடி வந்து பாடல் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இல்லை. இப்போ வாவாத்திலாம் ஃபர்ஸ்ட் பிஜிஎம்லேயே ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப அட்ராக்டிவா தான் இல்லை. ஆனா நான் சொன்ன இடத்துல தான் உங்களுக்கு பாடல் பிடிக்கும். ஆனா நம்ம அது கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வாவாத்தி காம்பினேஷனுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பாடலை ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து உல்டா பண்ணி ஒரு பாடல் பண்ண மாதிரி தான் எழுதி இருந்துச்சு. ஸோ கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ கமெண்ட்ல வந்து கல்வி ஊத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிலிமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.